லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி சவுத் ஃபேஸிங்கில் அருமையான ஒரு 1BHK ஒரு வீடு பார்க்க போகிறோம். அப்புறம் நீங்கள் பிளான் போட்டு கொடுத்துட்ருக்கீங்களா சார், அந்த ஜாதகமெல்லாம் எப்படி பார்த்து என்ன குழி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நிறைய அன்பர்கள் கேட்டிருக்கிறாங்க. நான் என்ன முறை கையாளுறேன் அப்படின்றத நம்ம இந்த வரைபடத்தில் பார்ப்போம். இப்போது இது சவுத் ஃபேஸிங்கில் 1BHK ஒரு அருமையான வரைபடம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் நான் சொல்லியிருந்தேன், எப்படி நீங்கள் குழி கணக்கு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. அதை பார்த்துட்டு இதை பார்ப்போம். இப்போ எங்ககிட்ட ஒரு அன்பர் பிளான் போட கொடுக்குறாரு அப்படின்னா நாங்கள் என்ன மாதிரி செயல்படுறோம்னா அவருடைய ஜாதகத்தை கேட்குறோம். ஸோ ஜாதகம் அவருடைய இதில் 8/9/1975 பிறந்திருக்கிறாரு. கன்னி ராசி, சிம்ம லக்னம், நடந்துகிட்ருக்கிறது சனி தசை. அவருக்கு நார்த் ஃபேஸிங் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்குறாரு. நார்த் ஃபேஸிங் உண்டான புதன் அவருக்கு நல்லா இருக்குது, சந்திரனோடு சேர்ந்துருக்கிறார். ஜென்ரலாக என்ன செய்வோம்னாக்கா RKM அப்படின்னாக்கா கன்னி ராசிக்கு தெற்கு திசையை சொல்லுவோம். நீங்கள் என்ன சார் வடக்கு சொல்கிறீங்க? இது மாதிரி தான் இந்த ஜாதகத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் எடுத்துக்கிறது. ஸோ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கார். அவங்க மனைவிக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல மறைந்த புதன் நிறைந்து செய்வார். அப்புறம் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் இருக்கார். ஸோ இவங்களுக்கு புதன் ஆட்சி உச்சம், அம்சத்தில் புதன் ஆட்சி. ஸோ இது மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிளானை கணவன் மனைவியினுடைய ஜாதக குறிப்பை பரிசீலனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குழி என்ன அளவு நம்ம எடுக்கணும், என்ன ரிக்குயர்மெண்ட்ஸ் கேட்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன அளவில் நம்ம தேர்ந்தெடுத்தால் நல்லதுங்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா, இப்போது இந்த இதுக்கு அவங்க கேட்டிருக்கிறது சவுத் ஃபேஸிங்க்கு இந்த மாதிரியான ஒரு பிளான் 28/41 பிளான் போடுறோம். ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், அப்புறம் ஒரு பெரிய ஹாலு, கிச்சன், அக்னி மூலையில் வெராண்டா. இது மாதிரி அளவு பார்த்திங்கன்னா 28/41 நாங்கள் 2 பிளான் நாங்கள் கொடுக்குறோம். இது மாதிரி 2 பிளான் கொடுப்போம். ஸோ 2 பிளானுமே வாஸ்துப்படி இருக்குது. இது பூஜை அறையோடு சேர்த்து வச்சுருக்குறோம். இந்த 28/41 நாங்கள் குழிக்கணக்கு 147 குழி, சிம்மமனை அரசு இதில் கருவூலத்தில் அவர் வேலை பார்க்குறாரு. ஸோ சிம்மமனை வசதி, வரவு 12, நல்ல வரவு இருக்கும், சகல நன்மை. செலவு 3 தாங்க, குடும்பம் சேமம். யோனி கருடன், நட்சத்திரம் சுவாதி, ராகு உடைய நட்சத்திரம், வாரமும் அங்கீசமும் அத்தீபம். ஜாதி வைசிய ஜாதி, திதி திருதியை ஜெயம். ராசி பொருத்தம் மீனம் 12 சுகம். வயது பொருத்தம் 69 ஆண்டுகள், நலமாக சேமமாக செல்வ செழிப்பாக இருப்பாங்க. இப்படி தான் நாங்கள் சொல்கிறது. இப்போ நாங்கள் இந்த 147 குழி அருமையான அளவு. ஸோ இது மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னாக்கா, இது மாதிரி மொத்தமாக எந்தெந்த குழிக்கு இப்போ 57 குழி, 58, 59 இப்படி நாங்கள் வகுத்துட்டோம். எல்லா குழிக்குமே உண்டான பலன்களை கம்ப்ளீட்டாக வகுத்து பிரித்து எடுத்துருக்குறோம். அதில் இன்னும் என்ன செய்யலாம்னாக்கா, இந்த குழிகள் மட்டுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து நாங்கள் மொத்தம் ஒரு 299 குழிக்கு உண்டான 76 குழிகள் மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா 76. ஸோ 299 குழி பார்த்தீங்கன்னா சிம்மமனை 73 வருடம் 7 பொருத்தம். அப்புறம் 295 குழி யானைமனை 65 வருடம் 8 பொருத்தம். இது மாதிரி இப்போது உதாரணத்துக்கு 217 குழி கருடமனை 59 வருடம் 9 பொருத்தம். 11 பொருத்தம்ங்கிறது 177 குழி கருடமனை. இப்படி எல்லா பொருத்தமும் நாங்கள் பிரித்து எடுத்து இது எது பொருந்ததுங்கிறது நாங்கள் பார்த்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதில் இன்னொன்று என்னென்னாக்கா, ஒரு சில அன்பர்கள் கருடமனை வைங்க அப்படின்னாக்கா 30லேருந்து 300க்குள்ளே 18 கருடமனை இருக்குது. சிம்மமனை 21 இருக்குது. இந்தந்த குழிகள் 35 குழி, 43, 51 இந்த மாதிரி வரும். அப்புறம் பசுமனைக்கு உண்டானது, அதுக்கப்புறம் யானை மனை. ஸோ இதுதான் நாங்கள் செயல்பட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நிறைய அன்பர்கள் எங்கள்கிட்ட நீங்கள் பிளான் அமைச்சு கொடுக்குறீங்களாங்கிறதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் சொன்னோம். ஃபுல் பிளான் நாங்கள் KJC 10ங்கிறது 4க்குமே பொருந்தும். கேங்கிறது குழிக்கணக்கு நாங்கள் பார்க்குறது நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் ஜேங்கிறது ஜாதகம், சிங்கிறது 4 மூலைகளை பற்றி தெளிவாக நம்ம பிளான் அமைத்து கொடுக்குறது. இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டையும் சரிபார்த்து வரைபடம் அமைப்பது. இது ஃபுல்லாக நாங்களே பிளான் போட்டு கொடுக்குறதுக்கு இப்போ இந்த தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் மாதிரி வச்சு 6000 ருபீஸ் வாங்குகிறோம்.
அதே வந்து ஃபினிஷ்டு பிளான், நீங்கள் பிளான் வந்து ஒரு கான்ட்ராக்டரோ இன்ஜினியரோ ஆர்கிடெக்டோ வச்சு நீங்கள் அமைச்சிருக்கீங்க, சரி பார்க்குறதாக இருந்தால் அந்த பிளானை நாங்கள் வந்து செக் பண்ணி இந்த 5மே செலக்ட் பண்ணி நாங்கள் பார்க்குறதுக்கு 2000 வாங்குகிறோம். அதுக்கப்புறம் இந்த லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி வச்சு இது எங்களுக்கு பொருந்துமா சார்னு கேட்டிங்கனாக்கா, இந்த திசை கிழக்கு பொருந்துமா, வடக்கு, தெற்கு, மேற்கு, கார்னர் பிளாட் பொருந்துமா அப்படின்னு பார்க்கணும்னா அதற்கு நாங்கள் 1000 ருபீஸ் வாங்குகிறோம். அப்புறம் இந்த ஃபினிஷ்டு ஹவுஸ் வீடே கட்டிட்டோம், இதுக்கு வாஸ்து பொருந்துமா அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எப்படி சார் பார்ப்பீங்க அப்படின்னா, அதை அப்படியே பிளானை நீங்கள் அனுப்புனீங்கன்னாக்கா அதனுடைய சேஞ்சஸ் நாங்கள் சரி பண்ணி உங்களுக்கு முன்னே அதே மாதிரி அனுப்போம். அதற்கு 3000 வாங்குகிறோம். ஸோ இது மாதிரி நாங்கள் செயல்படுறோம். இப்போ பிளானை பார்ப்போம். ஸோ நிறைய ஊர்களுக்கு அடியன் வந்து வரைபடம் அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அடியன் இருக்கின்றது மதுரையில், சிவசரவணன் தான் இதை நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வரைபடம் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. சவுத் ஃபேஸிங்க்கு சவுத்து சார்ந்ததில் வாசல் வச்சுருக்கேன். சைஸ் பார்த்திங்கன்னா 20க்கு 17.25, சின்ன மாதிரியான ஒரு அருமையான ஒரு மனை. ஸோ இதில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம்னாக்கா, குழிக்கணக்கு 43, சிம்மமனை 61 வருடம் 8 பொருத்தம் இருக்குது. மாடிப்படி வெளியில் வாயுமொழியில் போய் ஏறுற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசல் வந்து அக்னி சார்ந்ததில் ஹாலு, 2 ஜன்னல், ஈசான்யத்தில் போர்வெல், மழைநீர் சம்பு 3மே இங்கே ஈசான்யத்தில் கொடுக்கணும். செப்டி டேங்க் வந்து வாயுமொழிலையும், மொட்டை மாடியில் உயரமாக கன்னி மூலையில் வாட்டர் டேங்க். பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா இதுதான். கன்னி மூலைங்கிறது இது, அக்னி மூலைங்கிறது இது. ஸோ நார்த் ஈஸ்ட் ஈசான மூலை, அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட்டு வாயு மூலை. ஸோ இதுக்கு வந்து தனித்தனியாக கிரகங்கள் ஆட்சி பண்ணுது. அந்த கிரகங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நம்ம எந்த மூலையில் எது வச்சா நல்லதுங்கிறது நிறைய நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஐப்பசி மாதம் 24, 25, 27, அதுக்கப்புறம் 11ஆம் மாதம் 10, 12, கார்த்திகை மாதம் அதுக்கப்புறம் 8, 10, 11, 15, 11, 21, 24, 25, 27, 10, 21, அப்புறம் 8ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 15ஆம் தேதி, 11ஆம் மாதம் 21ஆம் தேதி. இது ஐப்பசி மாதத்தில் வர்ற வாஸ்து கிரக பிரவேசம் நிலை வைப்பதற்குண்டான நல்ல நாள். கார்த்திகை மாதத்தில் 21, 11, 24, 25, 1, 12, 2, 6, 8, 9, 10, 12, 13, 12, 21 வரைக்கும் நல்லாயிருக்கு. இந்த நாட்கள்லாம் நீங்கள் கிரக பிரவேசம் செய்யலாம், குடி போகலாம், ஏன் வீடு மாறலாம், வீடு வாங்குறதுக்கு உண்டானதற்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம். வாஸ்து நாள்னா ஐப்பசி 11, 28, 10, 2021, 7:42 8:18, கார்த்திகை 8, 24, 11, 2021, 10:54 11:30 மணிக்குள்ளே தாராளமாக வாஸ்து செய்யலாம். இப்போது 5Gங்கிறது நம்ம பார்த்துட்டோம், 4C பார்த்துட்டோம், 3Rங்கிறது ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கு இது ஜென்ரலாக நான் சொல்கிறது. ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் அந்த திசையை வச்சு கட்டலாம் அப்படின்னு பழசு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தெற்கு திசையை வச்சு கட்டலாம். இந்த ராசியிலே இருந்தால் கூட நீங்கள் வேறு ராசி இருந்தாலும் தெற்கு திசையை வச்சு கட்டிக்கலாம். 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களும். அப்புறம் இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, KJC 10ங்கிறது, கேங்கிறது குழிக்கணக்கு, ஜேங்கிறது ஜாதகம், சிங்கிறது கார்னர், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட். இந்த 5ம் சேர்ந்தது தான் வந்து வாஸ்து ஃபார்முலா. அதனால் இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெற்கு திசைக்கு உண்டானவர் வந்து யாருன்னா செவ்வாய் பகவான். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் பழனி முருகனையும் நீங்கள் போயிட்டு தரிசனம் செய்துட்டு வரலாம். எல்லா கோவில்கள் இப்போ திறந்துருச்சு. அதனால் வந்து கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. கொரோனா அச்சம் தேவையில்லை. நெருக்கி வந்து எல்லா பகுதியிலையும் எல்லாரும் நலமாக இருப்பதற்கு இந்த பிரபஞ்சம் உதவி பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து தாராளமாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ அவசியமாக வந்து இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். கை வந்து நல்லா சானிடைசர் வச்சு கழுவுங்க. முகக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க. அரசு சொல்கிற விதிமுறைகள் நாம் கண்டிப்பாக ஏற்று நடந்துக்கணும். உங்களுக்கு இந்த பிளான் மாதிரி அடியன் போட்டு கொடுக்கறதுக்கு, வரைபடம் அமைத்து கொடுக்கறதுக்கு, சரி பார்த்து கொடுக்கறதுக்கு, லேண்டு வாங்குறதுக்கு தேவைப்பட்டால் 9952166706 900 33 42 128 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். உங்கள் நண்பர்களுடன் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்குவோம். ஒரு நண்பருக்கு வாஸ்து குறையோடு இருக்கிறது நீங்கள் சரி பார்த்தாலே, சரி பண்ணி கொடுத்தாலோ, அல்லது இதை மாதிரி இருக்கிறது நீங்கள் வந்து இது கெஸ்ஸிங்காக இது சரியாக இருக்குது தப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுத்தாலோ, அல்லது அவங்களுக்கு இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்தாலோ உங்கள் வம்சம் விருத்தியாகும். அதனால் நீங்கள் உதவி செய்யுங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.